ஹே தேர் அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் சுமையா. இத பண்றதுக்கு ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில், அப்புறமா 2 ஸ்பூன் பட்டர் மட்டும் தான் தேவைன்னா நம்புவீங்களா? இந்த ஜூஸியான க்ரீப் சிக்கன் பேக் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் இங்க ஒரு பேன்ல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்ப 2, 3 பல்லு பூண்ட வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது அதையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் கொஞ்சம் குடமிளகாய சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட நீங்க பச்சை பட்டாணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா சால்ட்டு, அப்புறமா கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். பசங்களுக்கு குடுக்கிறதா இருந்தா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்றது தான் பெஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் மிக்ஸட் ஹெர்பு அண்ட் ஃப்ரை பண்ண சிக்கன வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். சிக்கன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் மசாலால மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் இங்க ஆட் பண்றது ஒயிட் சாஸ் தான். ஒரு வேளை, இரு வேளை ஆக்க வேண்டான்னு ஒரே பாத்திரத்தில பண்றேன். தனியா பண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கை நிறைய சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டு அதையும் நம்ம இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டர் அண்ட் கொஞ்சமா பாலு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் சாஸ் ப்ளஸ் இந்த சிக்கன் மசாலா எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஜூஸியான ஒரு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ தனியா ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சுட்டு, இப்போ க்ரீப்க்கான பேட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ஸ்பூன் பட்டர், 1 முட்டை, அப்புறமா கொஞ்சமா உப்பு, ஒரு ஸ்பூன் சுகர், கொஞ்சமா மஞ்சள் தூளு எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸியில நல்லா அடிச்சுட்டு, மெஷரிங் கப்பில 3/4 கப் அளவுக்கு நான் வந்து 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். அதே மாரி அதில 2 பங்கு பால் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா அடிச்சு இந்த மாரி திக்கான ஒரு க்ரீமியான ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். இப்போ இத வந்து சூடான தவால விட்டு தோசை மாரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நமக்கு க்ரீப் ரெடி ஆயாச்சு. ஃப்ளிப் பண்ணி 2 பக்கமும் போட்டு எடுத்தீங்கன்னா, ஸ்டிக்கி இல்லாம சூப்பரா வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாரியே நம்ம க்ரீப் எல்லாம் செஞ்சு முதல்ல முடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் செஞ்சு வச்ச க்ரீப்ல வந்து நடுவுல கொஞ்சம் ஃபில்லிங்கா கரெக்ட்டா ஸ்கொயர் ஷேப்ல வச்சுட்டு, அத வந்து இந்த மாரி 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னா செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிரலாம் ஒரு பக்கமா. இப்படி செஞ்சு நீங்க வந்து ஏர்லியா வந்து ஒரு காலையிலேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, இஃப்தாருக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நீங்க வந்து இத லைட்டா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். பிரெட் டோஸ்ட் பண்ற மாரி தான். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டுட்டு, அந்த அவுட்டர் லேயர் வந்து கிரிஸ்பியா வரது மாரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மேல வந்து உங்களுக்கு கிரிஸ்பியா வந்திருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாரி நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, மேல கிரிஸ்பியாவும், உள்ள செம்ம ஜூஸியாவும் ஒரு ஃபில்லிங்கோட இஃப்தாருக்கு சாப்பிடுறதுக்கு ஏற்றது மாரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இத நான் இங்க வந்து சிக்கன் வச்சு பண்ணது மாதிரி நீங்க வந்து மட்டன், பீஃப் அப்புறமா வந்து மஷ்ரூம், பன்னீர் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காம நீங்களும் இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.